Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபெவிகம் இருக்குல்ல அது வந்து நான் எடுத்துக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் லிக்விட் என்னது அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் லிக்விட் இருக்குல்ல அதுதான் நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நான் இந்த க்ளூ வந்து எவ்வளோ அளவு ஊற்றிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 2 தடவை நான் வந்து அந்த லிக்விடை ஊற்றி பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. நம்ம இன்னுமே கொஞ்சம் அந்த லிக்விடு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த லிக்விடு நான் ஊற்றிருக்கேன். நான் வேறு எதுவுமே இதில் சேர்க்கல. அந்த க்ளூவும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிக்விடு மட்டும்தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லைம் வந்துடும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா ஸ்லைம் வரலை. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹோம் மேடாட்டு நம்ம ஃபோம் இந்த சேவிங் ஃபோம் இருக்குல்ல அது எப்படி ரெடி பண்ணுவோன்னு தான் அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்லைம் கிடைக்கல, ஃபோம் மாதிரியே தான் இருக்குது. அந்த சேவிங் ஃபோம் வந்து ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வேஸ்லின் இருக்குல்ல அதுவும் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி அப்படியாவது ஸ்லைம் வந்துருமா அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக வந்தது என்ன அப்படின்னா ஸ்லைம் வரலை, சேவிங் ஃபோம் இருக்குல்ல அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் சூப்பராட்டு அந்த பபுள் எல்லாம் வருது. இது கூடவே விளையாடும் போதே ஜாலியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த க்ளூ வந்து எவ்வளோக்கான ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்றது. ஏன் அப்படி சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அது வந்து இப்போ 1/2 கப் நமக்கு வந்து அந்த ஃபோம் கிடச்சிருக்கு. இன்னும் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அந்த பவுலில் வந்து ஒரு 3/4 பவுல் வந்து நமக்கு வந்து அந்த ஃபோம் கிடச்சிருச்சு. அதுக்காக தான் நான் வந்து அந்த நம்ம க்ளூ எவ்வளோ ஊற்றிருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். சரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் வந்து நமக்கு ஸ்லைம் ஒரு வேளை வருமா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நானும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ஸ்லைம் கிடைக்கவே இல்லை, ஃபோம் தான் அழகாக கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உள்ளேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பபுள் வருது. அந்த பபுளுக்கு மேலே வந்து நம்ம அதை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அது அழகாக சூப்பராகிட்டு அதை சுற்றி தான் விழுந்துச்சு. அது தவிர அந்த பபுளுக்கு மேலே விழவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதையுமே நான் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு 2 தடவை நான் அதையே விளாண்டுட்டு இருந்தேன். பாருங்கள் சூப்பராகிட்டு அதுக்கு மேலே ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அது சுற்றி தான் விழுந்துட்டு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமே ட்ரை பண்ணேன். சரி நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தா வந்து அது வந்து நமக்கு ஸ்லைம் வரவே இல்லை, ஃபோம் தான் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் தான் நான் வந்து ஊற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் நம்ம ஸ்லைம் இருந்துச்சுல்ல அதை எடுத்து ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். இப்போ ஃபோம்லாம் வந்து சேவிங் ஃபோமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணி காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி சரி நம்மளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபோம் மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு பார்த்தேன். இப்போவும் பார்த்துக்கோங்க அந்த ஸ்லைம் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து இதில் இருந்து கொஞ்சம் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்து நல்லா வந்து பப்ளியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே அந்த சேவிங் ஃபோம் வந்து ஒட்ட தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருந்தது. அதனால தான் சரி இதை வந்து ஒரு வீடியோ விட்டு போடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஃபஸ்ட் நினச்சேன் இந்த வீடியோ போட வேண்டாம் ஏன்னா ஸ்லைம் வரலையா அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து சேவிங் ஃபோம் வந்து யூஸ் பண்ணி ஸ்லைமில் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. சரி அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுறதெல்லாம் எடுத்து நான் மறுபடியும் அந்த ஸ்லைம் கூட வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே அது வந்து வந்துடும். பாருங்கள் அந்த பவுலில் வந்து கொஞ்சம் கூட அந்த வந்து ஃபோம் இல்லை, எல்லாமே காலியாகிடுச்சு. கையில் மட்டும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கதை நம்ம வந்து எடுத்து அந்த ஸ்லைம் கூட வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இழுத்து பார்த்திங்கன்னா சூப்பராகிட்டு அழகாக விரியுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எதுக்கு அந்த ஸ்லைம் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன், அதை நல்லா பார்த்துவோங்கன்னு மறுபடியும் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோத்துக்கு ஸ்லைம் எடுத்தோமோ அதுக்கு டபுள் மடங்கு ஸ்லைம் வந்து நமக்கு இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதை வச்சுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சரி எப்படி வருது அப்படின்ட்டு காட்டுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைம் நம்ம எவ்வளோ போட்டோமோ அதுக்கு டபுள் மடங்கு நமக்கு வந்து இந்த ஸ்லைம் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது விளையாடலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா
கொஞ்சம் மட்டும் ஸ்லைம் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. நீங்கள் யாராவது நீங்கள் வந்து இதே மாதிரி சேவிங் ஃபோம் யூஸ் ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து சரியாக தெரியல. சரி இருந்தாலும் நல்லா இருக்கே அப்படின்ட்டு தான் நான் வந்து உங்களுக்காக இதை வந்து காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியுமே அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த சேவிங் ஃபோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்கல. அந்த ஃபெஃபி கம்மும் அப்புறம் அந்த லிக்யூடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் வேஸ்லின் அதுவும் தான் நான் சேர்த்துருந்தேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைமும் டபுள் மடங்காட்டு அதுவும் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம க்ளூ ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது அந்த பவுலில் அந்த க்ளூ வந்து. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அந்த சேவிங் ஃபோம் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கிராஃப்ட் வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.